வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது நான் தான் ஜான்சி அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஜான்சி ஐபிஎஸ் அப்படின்ற கன்னட மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல லட்சுமி ராய் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபீமேல் மாஸ் கமர்ஷியல் மூவி அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட போக்கிரியோட ஃபீமேல் வெர்ஷன் மாரி தான் இந்த கதைய அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமி ராய காட்டியிருப்பாங்க. இவங்க ஒரு ஸ்லம்ல சாதாரண ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்லம்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து முன்னாடி நிக்கிறது. இன்ஃபாக்ட் எல்லா ஆண்களையும் தூக்கி போட்டு மிதிக்கிறது அப்படின்ற மாரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே ஒரு கேங்ல இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த கேங் ஒரு விதமான ட்ரக் மாஃபியா கேங் அப்படின்னே சொல்லலாம். அந்த கேங்குக்கு ஒரு மெகா லீடர் ஒருத்தர் இருக்காரு. அந்த லீடரை இவங்க எப்படி சந்திக்கிறாங்க? அந்த லீடருக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை? இவங்க ஏன் அண்டர் கவர்ல இருக்காங்க? அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதைய நான் சொல்லும்போதே ஒரு மாரி போக்கிரியோட அந்த சாயல் வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த சாயலையாவது ஒழுங்கா அப்படியே காப்பி அடிச்சிருக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப சுமாரா எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்துல ஆண்களுக்கு என்னைக்குமே பெண்கள் வந்து சலைச்சவங்க இல்ல அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அத எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாஸ் ஹீரோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்களோ, அது எல்லாத்தையுமே ஒரு பெண்ணா இருந்து பண்ண முடியும் அப்படின்ற மாரி இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப இருக்கிற ரசிகர்கள் அந்த மாஸ் ஹீரோ படங்களையே வந்து ஓட வைக்கிறது இல்ல. அதிலேயே கதை ஏதாவது புதுமையா இருந்தா தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதே மாரியான மாஸ் ஹீரோ பண்றத ஒரு ஃபீமேல் வெர்ஷன வச்சு பண்ண வச்சது அப்படின்றது ரொம்ப சுமாரான அட்டெம்ப்ட்டா தான் நான் பார்க்குறேன். அதிலயும் ரொம்ப ரொம்ப இல்லாஜிக்கல் சீன்ஸ் நிறைஞ்ச ஒரு கதையா தான் இருக்கும். அதிலயும் ஃபிளாஷ்பேக் அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. ஃபிளாஷ்பேக்னா ஒரு மாரி இம்பாக்ட் குடுக்கணும்ல. இதுல எந்த விதமான இம்பாக்ட்டுமே குடுக்காது. இன்ஃபாக்ட் 90ஸ்ல வந்த ஒரு விஷயத்த வந்து ஃபிளாஷ்பேக்ல காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி இந்த கதையில டுவர்ட்ஸ் தி எண்ட் அது ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாரி இவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அது கதைய ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த மாரியான ஏதாவது ஒரு ரீசன் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரி தான் இருக்கும். டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா 2 1/2 மணி நேரம் போகுது. 2 1/2 மணி நேரத்துக்கு பார்க்கறதுக்கு இந்த படம் ஒர்த்தே இல்ல அப்படின்னே சொல்லுவேன். இதுல வேற இந்த படத்துல வந்து குப்பத்துல இருக்கிற பெண்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாரியான ஒரு ஸ்டீரியோ டைப் அப்படின்றதுமே பண்ணியிருப்பாங்க. இது மாரி எல்லா விதத்திலயும் குறை இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கன்டென்ட்லாம் இல்ல. பார்க்கணும்னா உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.